சேலை விட்டாங்க. அது நம்ம ஊர்ல இருக்குது. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திறந்தா இங்க தான் தண்ணி வரும். இவர் எவ்வளவு தைரியமா நடந்து போறாங்க பாரு. யானையாவது பூனையாவது. யானை இருக்கு பாரு. யானை என்னாச்சு? ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க. இல்ல மேக்கப் போட்டீங்களே அந்த பக்கம் திரும்பி போட்டீங்க. படிச்சு சொன்னேன் ப்ரோ. அடர்ந்த காட்டுல லிஃப்ட் கேக்குறாங்க ப்ரோ. உட்கார்றத விட்டு நம்ம ருசி வராதுன்னு இல்லாம ராரி ராரு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. பெருகிறது எங்க பாருக்கோம்? சோலையார் டேம். சோலையார் டேம் வந்திருக்கோம் பின்னாடி. சோலையார் டேம் தானே? சேலையூர் டேம். அது நம்ம ஊர்ல இருக்குது. சோலையார் டேம் பாத்தீங்க சுத்தி. ஆனா பெருசா தண்ணி இல்ல, லைட்டா தான் இருக்குது தண்ணி. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபன் நல்லா இருக்கு. ஆனா வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே பின்னாடி பாக்குறாங்க பாருங்க. இந்த தம்பி வந்திருக்கான். பாத்துடாப்பா. இதான் தண்ணி திறக்கிற இடம் வந்து இதுதான். இதுக்குள்ளதான் அந்த தண்ணி திறக்கிறது. நாணம் கட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கம் தான் தண்ணி திறக்கிறது. ஆனால் எந்த பக்கமாக போகுதுன்னா தெரியல. அது போகுது ஆறு. இந்த பக்கம் ஆற்று வழியாக தான் போகும் போல. தெரியுதுங்களா? ஆறு திறந்தாங்கன்னா இந்த வழியாக தான் அது போகும் தண்ணி. இல்ல யாரும் சொன்னா எது கல்லணை கட்டினது காமராஜர் பீரியட். ஓகே ரைட். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. நீ கேமராவை ஒழுங்கா புடி, வீடியோ ஒழுங்கா எடு, இது வைரல் ஆகும். இல்ல கல்லணைய கட்டினது காமராஜர் பீரியட்லன்ட்டானே. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கரிகாலம் எப்போ உள்ளவரு? காமராஜருக்கு அப்புறம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ராஜராஜ சோழனுக்கு அப்புறமா இதுவும் சூப்பர். அவள் அப்படியே போக வேண்டியதாண்டா. இதுலடா பாக்க போறான். சோலையார் அணை திறந்தா இங்கதான் தண்ணி வரும்பா. ஆனா வராதுப்பா தண்ணி. இப்ப வந்து நம்ம அடர்ந்த வனப்பகுதி உள்ள போய்கிட்டு இருக்கோம். எங்க போய்கிட்டு இருக்கோம்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்றாங்க. செம்மையா இருக்குமா, போய் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம அங்க போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அங்க போறோம். போற இடமே அப்படி இருக்கு. ஃபுல்லா அடர்ந்த வனப்பகுதி தான். இங்க வந்து யானை உள்ள வரும்ன்றாங்க, புலி வரும்ன்றாங்க. குறிப்பிட்ட டைமிங் இருக்கு. அந்த டைமிங்குள்ள நம்ம போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போவோம். நம்ம போயிட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இவர் எவ்வளவு தைரியமா நடந்து போறாங்க பாரு. யானையாவது பூனையாவது பாரு. இங்க உள்ளவங்களா இருப்பாங்க. இங்கெல்லாம் புலினா இருக்குதானா? ஆனா யாரும் பார்த்ததா கிடையாது. சிறுத்தை தான் அங்கங்க அலையுது. கேமரால கேப்சர் இது பண்றது போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்னா வருது. ஓ என்ன போஸ்ட்மார்டம்? ஜிஹெச்ல போஸ்ட். அந்த ஸ்மெல்லுக்கா? ஸ்மெல்லுக்கு நான் வருதுமா. இதுதான் நான் சொன்னேன். குளம், பெரிய குளம். இங்கதான் அந்தாண்ட பக்கம் இருக்குல்ல, பாத்தனா கால் அச்சுனா இருக்கும். வந்து இருக்குங்க இது இல்லனா நம்மளுக்கு பார்க்க முடியல. யானை இருக்கு பாரு, யானை இருக்கு பாரு. இருக்கு. அண்ணாண்ட பாரு தண்ணியாண்ட. சீக்கிரம் நீங்க பாத்துட்டு வா. ஓடு ஓடு. முன்னாடி லைட்டா விடா. லைட்டா முன்னாடி அனுப்பிச்சு விட பாரு. இப்போ வண்டி நிப்பாட்டணும்ல. இப்போ வண்டி நிப்பாட்டினாலே ஃபைனா? ஆமாடா, வண்டி நிறுத்த கூடாது. டிக்கெட்ல பாருங்க என்ன போடுது. இந்த டைமுக்கு நம்ம அவுட் டைம் எப்ப போடுறோம்? 1:13க்குலாம் நம்ம அங்க வெளியே போயிடணும். எங்க? அந்தாண்ட பக்கம்
ம், அந்த கேட்ல வெளியே போயிடணும் 1:11 ம். டைம் தாண்டி போனா கேட்க மாட்டான். அது ஏன் போடுறாங்கன்னா நம்ம வன்கோமா அந்த டைம்ல கணக்கு பார்ப்பாங்க ம். எத்தனை வண்டி உள்ள பெரிய அப்படி வெளியே வந்திருக்குன்ட்டு. அந்த வண்டியை வண்டி எல்லாம் காணோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓ, ஓ. தேடுவாங்க. என்ன மேட்ரு, எங்கடா வண்டியை விட்டு உட்காந்துக்கிறாங்களா, தூங்குறாங்களா, இல்ல போத சரக்கு போட்டு ம், ம். என்னாச்சு ஏதாச்சும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்துடும். அதே வண்டியிலே தள்ளி எல்லாம் எப்படி சார்பால இருக்கும். தண்ணி தண்ணி இவர்தான் எங்க டிரைவரு. எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற? இவர்தான் எங்க டிரைவரு. காட்ட போறாரு. வாங்க ஒரு பெருசா நம்ம எங்க கூட வந்து நீங்க எக்ஸாக்ட் பண்ணுங்க. வரும்போது எடுத்துக்கலாமா? போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுல போய் உள்ள போயிட்டு வெளியே வாங்க. நண்பர்களே வந்தாச்சு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறோம். என்ன ஒரு மன வருத்தம்னா எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா வருதான். இது எங்க அவங்க கேட்டதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சீசன் தானா, ஜூன், அதாவது ஜூன்ல ஆரம்பிச்சு ஜூலைலாம் வந்து நல்லா தான் வரும் தண்ணி. ஆனா இந்த வாட்டி வந்து மழை இல்லை. எப்பவுமே ஜூலை மாசம் மழை வரும், இந்த வாட்டி மழை இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருதான். பார்ப்போம். இல்லைப்பா டிரைவர் தான்ப்பா சொன்னாரு, டிரைவர் சொன்னாரு, கடைக்காரங்க சொன்னாங்க எப்பவுமே ஜூன் ஜூலைல வரும்னாங்க. இந்த வாட்டி வரலையா, அதுதான் அந்த எல்லினோ அப்படின்றாங்கல்ல, அதோட தாக்கமாக கூட இருக்கலாம். அதான்டா எல்லினோ தாக்கமாக கூட இருக்கலாம்டா. அதனால வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி இல்லை. போய் பார்ப்போம் தண்ணி எவ்வளோ வருதுன்ட்டு. வர தண்ணியை வச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். தண்ணி வந்து அதிகப்படியாக வந்ததுன்னா அந்த பக்கம்லாம் அலோடே கிடையாது. தண்ணி இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ தூரம் போய்க்கிருக்காங்க. இதாங்க அதிரப்பள்ளியோட மேல்தள பகுதி, மேல் பகுதி இதுதான். தண்ணி அந்த அளவுக்குலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஸ்லோவாக தான் போகுது. இந்த கயிறு கட்டி விட்டுருக்க இடம், இதை தாண்டி அந்த பக்கம் விட மாட்டாங்க. ஆனால் இப்போ போய் குளிக்கிறாங்க அப்படின்னா தண்ணி இல்லை, அதனால் ஃப்ரீயாக உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் தண்ணி வருது. கீழே போனா கிடைக்கும். இதுல இந்த பக்கத்துல இல்ல, அதுல நல்லா இருக்கு. ஒரு ரெண்டு பக்கம் ஊத்துது, இதுலயும் ஊத்துது அதுலயும் ஊத்துது போல. அதுதான் நல்லா ஊத்துது, தெரியுதுங்களா? ரெண்டு பக்கம் ஊத்துது, அதுல கொஞ்சம் நல்லா இருக்கு போஸ்டா. இதுல இதுதான் கீழே போய் பார்க்கும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பள்ளம் இருக்குது, அதுலயே பள்ளத்துல கொஞ்சம் போறீங்க. இதுல ஒரு பள்ளம், இது பாரு, இதுல ஒரு பள்ளம், சின்ன பள்ளம் தான், ரொம்பலாம் இல்ல. நான் அங்கங்க குழி குழியா இருக்குது, அவ்வளவுதான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே, மிஸ் ஆயிடுச்சே. இல்ல மேக்கப் போட்டீங்களே அந்த பக்கம் திரும்பி போட்டீங்க, திருப்பி இந்த பக்கம் திரும்பி போடுவீங்கன்னு பார்த்தா முஸ்டுக்கிறீங்க போல. மேல் வியூ பார்க்க வந்ததுக்கு பாதை நல்லா இருந்தது, கீழ் வியூ பார்க்க போறதுக்கு தான் பாதை ரொம்ப மோசமாகுது. அந்த கல்லுங்களுமா போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கும் நல்ல பாதையா போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எத்தனை மீட்டரா? 400 மீட்டரா? வந்தது 100 இது ஒரு 100. இப்படி சைட்டு இப்படி சொல்றாங்க 400 மீட்டர் வெட்டி வெட்டி போற கணக்கு இல்ல. 400 மீட்டர் டேப்பர் டேப்பர்ல 400 மீட்டர். சரியா இப்ப சுத்த விட்டு அனுப்புறானே, அப்ப அதுக்கு நான் சொல்றது நட வைக்கிறானுங்க. அது கல்லு இல்லுமாகுது, நல்லா ரோடு நல்லா பாதை நல்லா இருந்ததுன்னா கூட நடக்கிறதுக்கு பெருசா தெரியாது. கல்லு இல்லுமாகுதா, அதுல காலை வச்சு போறதுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வணக்கம் மங்காளி, தேனியில இருந்து. அடிவாரத்துல இருந்து போய் வா. கொல்லிமலை போனோம்ல, ஆகாய கங்கையை போய் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண உடனே சரி போலான்ட்டு போனா 1 கிலோமீட்டருக்கு மேல உள்ள நடந்து போகணும்ட்டான். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அதான் இறங்கணும், இதே மாதிரி இறங்கி போகணும்ட்டான். அதை கேட்டவனையே
வேணாம் வா அப்படின்னுயாச்சு. ஏன்னா இறங்கிறது பிரச்சனை இல்லை, மறுபடியும் மேலே ஏறுறது தான் பிரச்சனை அப்படின்ட்டு வேணான்ட்டோம். இது என்னன்னா அதே மாதிரி தான் இருக்குது. தூக்கிட்டு வந்து 1 கிலோமீட்டர் இறக்கி விட்டாங்க கீழே. அதை பாருங்க, இதுதான் தண்ணி அடிச்சு அந்த சாரல் வெளில போதில்ல, செம்மையா இருக்கும். இது தண்ணி அதிகமாக ஊற்றும் போது நம்மளால இங்கேயே நிற்க முடியாது. நல்லா இருக்கா? படிச்சு சொன்னேன் ப்ரோ. வேணாங்க வேலை இருக்கலாங்க, தண்ணியே இல்லைங்கன்னு. நோ நான் கீழே போய் தான் பாப்பேன்னாங்க. இல்ல இவ்வளவு ஜனம் ஒரு மிக்சி போட்டாங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி புரன் நம்ம ஊர்ல தாண்டா இருக்காங்க. அடடா, அடர்ந்த காட்டுல லிஃப்ட் கேக்குறாங்க ப்ரோ. ஒரு என்னாச்சு? பருவதமலை வரீங்களா? ஐயோ மீண்டுமா? இது ஒண்ணுமே இல்ல, இது வெறும் தூசி. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. இறங்கும் போது ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, இது ஏறும் போது மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கே ஓரம் கட்டி உக்காந்தீங்கன்னா என்ன கதை? இவங்க சதுரகிரி வெள்ளியங்கிரிலாம் வராங்களாம். வெள்ளியங்கிரி அலோடு கிடையாது, சதுரகிரி வராங்களாம், பருவதமலை வராங்களாம். நீங்க எந்த மலைக்கெல்லாம் போறீங்களோ அந்த மலைக்கெல்லாம் நாங்களும் வரோம். உட்காரத விட்டு நம்ம விஷயம் வேறன்ட்டு இல்லாம இப்போ நம்ம வந்து நின்றுட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா சார்பா ஃபால்ஸ். இதுதான் நம்ம அங்க பார்த்தோம்ல ஃபால்ஸு, அதோட ஃபால்ஸ் தான் இது. அதோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். அங்க வரதான் இதுவும். ஆனா இதுவும் நல்லா இருக்கு. மெயின் ரோட்லயே, அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்கும். அது நல்லா இருக்கு பாருங்க, சாமையா இருக்கும். ரெண்டுமே ஒரே ஃபால்ஸ் தானே. இதுதானே அதிரப்பள்ளி ஃபால்ஸ். இங்கிருந்து அங்க போகுது, இதுதான் இறக்கம். இந்த பாறைலாம் ஆமாடா, அதாடா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் யானை வந்து நீர் தண்ணி குடிக்கிற இடம், செம்மையாகுது. அங்க போற ஒரு டேம் மாதிரி இருக்குது சின்னதா. அவ்வளவுதான்டா, இப்படிதான்டா பேசணும், வேற எப்படிடா பேசுறது? ஹலோ வணக்கம் கைஸ், இங்க பாருங்க கைஸ். அப்படியா என்னடா அப்படியா பேச முடியும்?
பாருங்க கைஸ், இங்கதான் யானை வந்து தண்ணி குடிக்கும். இந்த இடம் நல்லா இருக்கு, அழகா கிரவுண்ட். இது வழியா தான் வரும் போல. இந்த பக்கமா தான் வந்து அந்த சைடு ஃபுல்லா மச்சிச்சு. வீடு வந்து நின்று அங்கே தண்ணி குடிக்கும் போல. அதே மாதிரி எது சைட்லயும். ஆனா இப்பதான் இங்க எதுவும் இல்லை. வர வழியில பார்த்தோம் யானை, இல்லை. காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி ஆடுறா ரவா ஆடுறா ஆடுறா ரவா ஆடுறா. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கண்டென்ட் முடிஞ்சிருச்சு.